அதுக்கு முன்னாடி படத்தை விட உங்க அட்டை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இங்கே விட உங்களுக்கு பாரதா பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் என்ன பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒருத்தனா இருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி கொல்லப்படுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் அங்கேருந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து தேவையான அமௌண்ட் கிடச்சிருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் வரும். அதனால் அவங்களோட ஒய்ஃப் அங்கே விட்டுட்டு அவர் மட்டும் அந்த எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ண போவார். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க மனைவி இறந்து கிடப்பாங்க. அங்கேருந்து ஒரு நபர் ஓடுவான். அவனை பிடிச்சி தடுக்க பார்ப்பாரு. பட் இருந்தாலும் அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வராங்க. அந்த கிளப்பில் அவங்க மனைவிக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் தானே அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு இவர் சொன்னோடனே இந்த போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் தான் பணத்துக்காக அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாரு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஸை க்ளோஸும் பண்ணுறாங்க. இந்த கேஸு கோர்ட்டுக்கும் வருது. இதை வச்சு அவங்க ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் இவரோட சாம்பிள்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. கோர்ட்லேருந்து இவருக்கு தண்டனை கிடைச்சோடனே அங்கேருந்து அவரை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் கூட வந்த ஒரு கைதி திடீர்னு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்கை போடுறான். அதை நம்பி போலீஸ்காரர் உள்ளே வந்து பார்க்கும்போது அவரே அட்டாக் பண்ணிட்டு கீ எடுக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே நடந்த கலவரத்தில் அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்லேருந்து கீழே போய் ட்ரெயினில் மோதிடுது. அங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஹீரோவும் 2-3 போலீஸ்காரங்க இன்னொரு கைதி இவங்க மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. பஸ் ஆக்சிடெண்ட் ஆன தெரிஞ்ச உடனே அங்கே போலீஸெல்லாம் வந்துடுறாங்க. பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் வந்து அங்கே இருக்க சிபிஐ மாதிரி அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்கிட்டேருந்து அந்த கேஸை வாங்கி நம்ம போலீஸ்காரர் இவர் இந்த கேஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தப்பிச்ச நம்ம டாக்டரு அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் சம்மந்தமே இல்லாத இது ஒரு பேஷண்ட் ரூமுக்குள்ளே போய் அவரோட சாப்பாட்டை சாப்பிட்டு அவரே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட கெட்டப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியே வராரு. வந்து பார்த்துட்டு அவர்கிட்டே ஒரு போலீஸ்காரர் வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. அவரை பார்த்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியே வர்றாரு கேஷுவலாக. வெளியே வந்தால் ஒரு ஆம்புலன்ஸில் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரை காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து இவரை பார்த்துட்டு அடையாளம் தெரியுது. இருந்தாலும் இவரை டக்குன்னு உள்ளே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரை சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அவர் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போன அந்த விஷயம் நம்ம போலீஸ்காரருக்கு தெரிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆம்புலன்ஸை சேஸ் பண்ண சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவரும் ஹெலிகாப்டரில் ஃபாலோ பண்ணி போகிறாரு. போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு டனல் வருது. டனலில் மடக்க சொல்லி சொல்கிறாரு. டனலில் ஃபுல்லாக அந்த சைடும் வழி மறைச்சிட்றாங்க. நம்ம ஹீரோக்கு நடுவில் மாட்டிக்கிறாரு. எங்கே போகிறதுன்னு தெரில. டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு காணாமல் போயிடறாரு. பின்னாடியே வந்து நம்ம போலீஸ்காரர் பார்க்குறாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று யோசிச்சு பார்க்குறாரு. அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த வழியாக தான் அவர் எஸ்கேப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லேயே அவரும் குதிச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோ டேமோட எட்ஜுக்கு போயிடுறாரு. அதிலேருந்து ஒரு செகண்ட் தள்ளினா உள்ளே விழுந்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு எட்ஜில் நிற்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து நம்ம போலீஸ்காரர் வந்து ஒழுங்காக கையை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கையை தூக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட விஷயமாக அந்த டேம்லேருந்து கீழே ஏறி குச்சிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம போலீஸ்காரரு இவனை எப்படியாவது கண்டிப்பாக பிடிக்கணும், மற்ற போலீஸ் ஹெல்ப்பு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு வேகமாக இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் டேம்லேருந்து குதிச்சு தப்பிச்சு நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக கரவுதுங்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடத்துக்கு போய் அவரோட கெட்டப் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வேற ஒரு கேஸ்லேருந்து தப்பிச்சு ஒரு கைதி ஒரு வீட்டில் இருக்க ஆப்ரேட்டர் நியூஸ் வருது. அவங்கள பிடிக்கிறதுக்காக எல்லாருமே கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம போலீஸ்காரர் கூட வந்த அவரோட அசிஸ்டண்ட்டை அங்கேருந்த கைதி பிடிச்சிட்றான். பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னையவே பிடிக்க வரீங்களா, நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்தீங்கன்னா இவனை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்றாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம போலீஸ்காரர் நேராக உள்ளே போய் அந்த கைதியை நேரடி சுட்டு கொண்டுறாரு. ஆனால் இவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல சுட்டு கொள்ளாமே காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேரடியாக சுட்டு கொண்டுறாரு. என்ன தான் சுட்டு கொண்டு அந்த அசிஸ்டண்ட்டை காப்பாற்றிருந்தாலும் அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் அவரை சுடாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நைஸாக பக்கத்தில் போய் நான் எவனுக்குமே பாவம் பார்க்க மாட்டேன்டா, தப்பு பண்ண எல்லாருமே தப்பு பண்ணவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கே பயமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து நல்லவர் தான், ஆனால் நம்ம ஹீரோவையும் இந்த மாதிரி சுட்டு கொண்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வருது. சிட்டிக்குள்ளே வந்த நம்ம ஹீரோ அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. இவர்கிட்ட வந்து கொஞ்சம் காசை மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடுறாரு. அவர் காசை வாங்கிட்டு நேராக போய் அவருக்குன்னு ஒரு வாடகை வீடு பார்க்குறாரு. பார்த்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை ஓகே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. மெயினாக இந்த காலெல்லாம் உடஞ்சா
பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்க ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே தான் ஆக்சுவலாக மெயினாக எல்லாருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஒய்ஃபை கொண்டவனுக்கும் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் கால் எல்லாமே. இவரோட பிளான் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் கை அதுவும் இல்லாமல் இவ்வளோ அளவு தான் இருக்கும் அப்படின்ற அவருக்கு ஒரு கணிப்பு இருக்குது. அந்த அளவில் இருக்க கையை யாருக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாரு. அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு கிளீனரோட ஐடி கார்டை சுட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம போலீஸ்காரரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை விசாரிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்ணாரா, என்ன இதை சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்கிட்ட கொஞ்சம் காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னோன்னே, சரி ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாரு. என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டை உஷார் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுற ஒரு மாதிரி பக்காவாக ரெடியாகிறாரு. அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தா திடீர்னு போலீஸ் அவரை வீட்டை பயங்கரமாக ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த வீட்டு ஓனர் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் அந்த இடத்துலேயே ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாரு. பண்ணாத தப்புக்கு இப்படி போலீஸ் திட்டுது, அவரோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அப்படின்ற சோகத்திலே இருக்கார் மனுஷன். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் இவர் க்ளீன் பண்ணுற மாதிரி நேரம் உள்ளே போயிட்டு அங்கே இருக்க சிஸ்டம் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறாரு. ஒரு 5 பேரோட கார்டு அவர் அணைக்கிறது மேட்ச் ஆகுது. இந்த 5 பேரில் யாரோ ஒருத்தன் தான் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னடான்னு பார்த்தா நம்ம ஓனர் பையனை அரெஸ்ட் பண்ணது வந்து அவன் எதுவும் தப்பு பண்ணதுக்காக இல்லை, நம்ம ஹீரோவை பற்றி விசாரிக்க. ஆக்சுவலாக நம்ம போலீஸ்காரை வந்து இவர் தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிளீனர் ட்ரெஸ் இருக்கிறனால அங்கேருந்து ஒரு டாக்டர் கூப்பிட்டு ஒரு பையனை கீழே கூப்பிட்டு போங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோவுக்கு தோணுது. அதனால் லிஃப்ட்டில் தள்ளிட்டு போயிட்டு அவனோட ரிப்போர்ட்டை பார்த்து தப்பாக இருக்க அந்த ரெக்கார்டை மாற்றி அவனுக்கு தேவையான சரியான ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்துட்றாரு. இவருக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார் மனுஷன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து எப்படி கரெக்டாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல, அந்த ரெக்கார்டில் இருந்தது தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாரு. அங்கே இருந்த டாக்டர் வந்து நம்ம போலீஸ்காரன் விசாரிக்கிறாரு என்ன நடந்ததுன்னு. நான் அவர் ஐடி கார்டை பிடிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அவர் பாட்டுக்கு நேராக கிளம்பி போயிட்டாரு, இவ்வளோ தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே வெரிஃபை பண்ணிக்கிறாரு இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு ஆள் வந்து ஜெயில் கைதியாக இருக்கான், அவன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அவன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிடுறாரு அசால்ட்டாக. அப்புறம் அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இதை பார்த்தா கடைசி அவன் இல்லை அப்படின்னு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வெளியே வராரு. நம்ம போலீஸ்காரருக்கு ஆல்ரெடி தெரியும் இவர் இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அந்த மெடிக்கல் ரெக்கார்டெலாம் பார்த்து கரெக்ட் இவர் பண்ண மாதிரி அவரும் ஃபில்ட்ரு எடுத்துருப்பார். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருப்பார், என் ஒய்ஃபை கொண்டவனுக்கு கை லெஃப்ட் ஹேண்டில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட் வச்சு இவரும் ஃபில்ட்ரு பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுத்துருப்பார் போல். இவர் கணிச்ச மாதிரி அவரும் அங்கே இருக்கார். அங்கே நம்ம ஹீரோவை பார்த்த போலீஸ்காரரு நேராக அவனை பிடிக்கணும்னு போகிறாரு. அங்கேருந்து ஒரு போராட்ட கேங்குள்ளே நம்ம ஹீரோ போய் மறைஞ்சி எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்தால தேடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இது ஒரு பழைய போலீஸ்காரரோட வீடு. இங்கே வந்து கரெக்டாக இவர் கணிச்ச மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஹேண்ட் இருக்குது, இவன் தான் கொலைக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அங்கேருந்து நிறைய ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அங்கேருந்து ஒரு முக்கியமான ஆதாரத்தை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நேரடியாக அந்த வீட்டில் இருந்து நம்ம போலீஸ்காரை கால் பண்ணி என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்குது, நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவன் போலீஸ்காரன் அடுத்து என்ன அப்படின்னு கேட்க வரதுக்குள்ளே அந்த ஃபோனை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இவர் என்னென்ன பார்த்தாரோ எல்லாத்தையும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் பழைய போலீஸ்காரர் அவர் வந்துடுறாரு. வந்தவொடனே எதுக்கு என் வீட்டை எல்லோரும் சர்ச் பண்ணுறீங்கன்னு கேட்டோடனே, ஒரு ஜெயில் கைதி எஸ்கேப் ஆகி உங்கள் வீட்டில் தான் இருந்தான், ஸோ அதனால் உங்கள் வீட்டை சோதனை போட வேண்டியதாக போச்சு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ஃபேமஸான பெரிய மருந்து கம்பெனிக்கு நான் செக்யூரிட்டி ஆள் கொடுக்குற வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றார் அவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்தனால இவன் மேலே அவர் கண்ணை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சவங்க நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்கிட்ட முக்கியமான 3 ஆதாரம் இருக்குது அப்படின்றாரு. அது என்ன ஏதுன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கேட்க வரதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து போலீஸ்காரர் விசாரிக்கிறாரு. ஆனால் அவரால் எதுவும் வாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கிட்ட இருந்த அந்த ஆதாரத்தை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. எப்படி வந்து அவரோட சாம்பிள்ஸும் அவன் கொலையாளியோட சாம்பிள்ஸ் தான் அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பழைய சாம்பிள்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா சாம்பிள்ஸை வாங்கிட்டு அவர் ஃப்ரெண்டோட லேபுக்கு போகிறாரு. அங்கேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இது உன்னோட சாம்பிள்ஸை யாரோ மாற்றி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இது யாரோ உனக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துருக்காங்க, உன்னோட சாம்பிள்ஸும் இதுவும் சுத்தமாக மேட்ச் ஆகலை, ஆனால் இந்த சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்டை பார்த்தாலும் அந்த இடத்துல யாரோ மாற்றி எழுதியிருக்காங்க எல்லாத்தையும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. இவர் நம்ம போலீஸ்காரை நம்ம ஹீரோக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு எல்லா இடத்துக்கும். அந்த லேபுக்கு ஒரு வாரம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும் போல் யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு போகிறாரு. இவரும் பின்னாடியே போகிறாரு. அங்கே போய் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த ஒருத்தர் இவர் ஃபோட்டோ வந்து பேப்பரில் வந்ததை பார்த்துட்டு பக்கத்து பொட்டியில் இருக்க போலீஸ்கிட்ட சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி போலீஸ் கூப்பிட்டு வருவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பழைய போலீஸ்கார் வந்து கன் பாயிண்டில் நீ இந்த இடத்துல கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி மிரட்டுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காத நம்ம ஹீரோ மூஞ்சிலி ஒரு குத்து விட்றாரு. பழைய போலீஸ்காரர் வந்து இப்போ பக்கத்து பெட்டியிலேருந்து வந்த போலீஸ்காரை சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமாக இவரை அடித்து போட்டு போலீஸ்கிட்ட இருந்த ஹேண்ட் கப்பை தூக்கி இவர் கையில் மாட்டி விட்டு நம்ம ஹீரோ கன்னோட எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ தான் அவருக்கு எல்லாமே புரிய வருது, இதுக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பாலிய நண்பர், அந்த 10 வருஷம் பழக்கக்கார நண்பர் தான். இந்த பழைய போலீஸ்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டு நம்ம ஹீரோ மேலே பழிய போடலாம் அப்படின்ட்டு தான் 2 பேரோட பிளானு. அதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அவரோட ஒய்ஃபை கொண்டுட்டு சாம்பிள்ஸையும் இவரோட சாம்பிள்ஸை மாற்றி வச்சு நம்ம ஹீரோவை மாட்டி விட்டு அந்த அமௌண்ட்டுக்காக இவர் கொலை பண்ணாருன்னு சொல்லி இவரை மாட்டி விட்டு அந்த டெஸ்ட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம் சொல்கிறது தான் அவங்க 2 பேரோட பிளானாக இருந்திருக்கு. அதுக்காக ஒரிஜினல் சாம்பிள்ஸை எடுத்து ரெடி பண்ண அந்த லேப் அசிஸ்டண்ட்டையும் கொண்டு இருப்பாங்க. நம்ம போலீஸ்காரர் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிடறாரு. அங்கே போய் நம்ம பழைய போலீஸ்கார்ட்ட விசாரித்ததில் உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் நேராக அவரும் நம்ம ஹீரோ பின்னாடியே போகிறாரு. இப்போ ஹீரோட பழைய ஃப்ரெண்ட் எங்கே இருக்காருன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அவர் பாராட்டுல நடத்துகிறாங்க. இத்தனை வருஷமாக டாக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய மெடிசன்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, இவர் நல்லவர் வல்லவர்னு. அப்புறம் அங்கே போய் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஸ்டைல் வச்சு திட்டுன்னு திட்டாரு. இந்த மாதிரி சாம்பிள்ஸை மாற்றி வச்சு என்னையும் ஜெயிலுக்கு போக வச்சுட்டு மொத்த அமௌண்ட்டு நீங்களே ஆட்டை போடலான்னு நினச்சிட்டிங்கள, நீ உனக்கு தகுதி கிடையாது, அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அப்படியே சமாளிச்சுக்கிட்டு ரூம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பேசுவார்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை அடித்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் மேலே கீழேன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம போலீஸ்காரரு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இருங்க இதனாலும் பேசிக்கலாம், நீ உங்கள் ஃப்ரெண்டு தான் கொலையாளின்னு தெரியும், வெளியே வாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கடைசியாக சண்டை போட்டுக்கிட்டு ஒரு லாண்ட்ரிக்குள்ளே வந்துடுறாங்க. சரி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம போலீஸ்காரை அடித்து போட்டு நம்ம ஹீரோவையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கார். பின்னாடி கன்னோட வந்து ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பழைய ஃப்ரெண்டை அடித்து போட்டு போலீஸ்காரை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் சின்னதாக ஒரு ஸ்மைலோட சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதோட இந்த படம் முடியும். சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். It's